திருப்பதி போயிருப்பீங்க, ஆனால் புண்ணிய தீர்த்தத்தை பார்க்க போகிற இப்படி ஒரு ட்ரெக்கிங் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த பாதையை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணினதும் சீரிட்டு பாயிற மக்கள் கூட்டத்தோட வித்தியாசமான காட்டுக்குள்ள மொத்தம் 14 கிலோமீட்டரை நடக்க நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல இந்த காடு சாதாரணமாக தான் இருக்கும். போக போக வெயில் மண்டையை பொழக்கும், செங்குத்தலாக இறங்கும், ஏன் மலையின் விளிம்பில் கூட நடப்போம். அப்புறம் அடர்ந்த காட்டுக்குள்ளே போவோம். நிறைய ஓடைகளை கடக்கும். பாறைகளோட இடுக்கில் செதிலான கற்கள் மேலே, வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பாறைகள் மேலே, ஏன் ஒரு கட்டத்தில் பிரம்மாண்டமாக இரண்டா பிளந்த பிரமிப்பான பாறைகளுக்குள்ள இடுப்பளவு தண்ணிக்குள்ளே நடந்து கஷ்டப்பட்டு வந்தால் நம்ம பார்க்குற இந்த இடம் நம்மளையே அடேங்கப்பா அப்படின்னு வாயை பொழக்க வச்சிடும். இந்த மாதிரி அட்வென்ச்சராக இதையெல்லாம் கடந்து வந்தாதான் இறுதியாக இருக்கிற நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் போக்குற இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நம்மளால் நீராட முடியும். கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குதுல்ல? சரி வாங்க, எப்படி தான் இருக்குதுன்னு போயே பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ராவல் டாக்கீஸ் சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் நம்ம ரீசெண்டாக அகஸ்தியர் குடம், பொதிகை மலை ட்ரெக்கிங்கும் வெள்ளிங்கிரி ட்ரெக்கிங்கும் போயிட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதன் தொடர்ச்சியாக வருடத்தின் ஒரு முறை ஒரு நாள்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸ் தொடங்கியிருக்கோம். அதாவது நிறைய இடத்துல, நிறைய கோயிலில் நிறைய ட்ரெக்கிங் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ரிலேட்டடாக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதில் இந்த சீரீஸில் முதல் வீடியோவாக நம்ம டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அதாவது ஆந்திராவுக்கு வந்திருக்கோம். திருப்பதி மலை மேலே இருக்கிற வருஷத்தில் ஒரு முறை மட்டும் ஓப்பன் பண்ணுற தும்புரு தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தம் பார்க்க தான் வந்திருக்கோம். இது ரொம்பவே ஃபேமஸ். இங்கே நிறைய தீர்த்தம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த தும்புரு தீர்த்தம் ரொம்பவே ஃபேமஸ். அப்படி இந்த தீர்த்தத்தில் என்னதான் ஃபேமஸ்னு வாங்க வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம பார்க்காத ஒரு வேர்ல்டுக்குள்ள நான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு போகணுன்ற. தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி திருப்பதி வந்துடணும். திருப்பதி கீழேருந்து திருமலான்னு சொல்கிற மலையோட மேல் பகுதிக்கு 100 ரூபாய் டிக்கெட்டில் ஆந்திரா கவர்மெண்டோட பஸ்லேயே மேலே வந்துடலாம். இந்த தும்புரு தீர்த்தத்தை பார்க்குறக்கு பாபா விநாசம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகணும். இதுக்கான பஸ் திருப்பதி மலை மேலே இருக்கிற பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே கிளம்பும். அந்த பஸ்ஸில் தான் இப்போ நாங்கள் ஏற போகிறோம். இந்த தும்புரு தீர்த்தத்தை பார்க்க போகிறதுக்கு 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் 50 வயசு மேலே இருக்கிற பெரியவங்களுக்கும் அலௌடு இல்லை. இதையெல்லாம் பஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளோட ஆதார் கார்டு வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த தும்புரு தீர்த்தத்தை பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. விட மாட்டேங்கிறாங்களா? விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் குரூப்பாக வந்தாலும் இந்த மாதிரி ஏஜ் பர்சன் இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். அதனால பார்த்து வாங்க. பாபா விநாசம் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். ஒரு வழியாக செக்கிங் எல்லாம் முடிச்சு எங்களோட பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த பாபா விநாசத்துக்கு நம்மளோட ப்ரைவேட் வெஹிக்கிளில் போக முடியாது. ஒன்று கவர்மெண்ட் பஸ்லையோ இல்லைன்னா இங்கே இருக்கிற ஜீப்பில் தான் போகணும். என்னன்னு தெரில, இந்த வருஷம் ஜீப் எதுவும் அலோவ் பண்ணாமல் வெறும் கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் விட்டுருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறதுக்கு 75 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குவாங்க. இந்த டிக்கெட் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கும் சேர்த்து தான். அதனால் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது டிக்கெட் தொலைக்காமல் பத்திரமா நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். ஓகே, பாபா விநாசம் வந்தாச்சு. லாஸ்ட் ஸ்டாப் பாருங்க. எல்லா பஸ்ஸும் நின்றுட்டுருக்கு. அப்படியே இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்க, 11:04 12:04 வரைக்கும். காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் ஸ்டார்டிங் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒவ்வொரு வருஷத்துலேயும் பங்குனி மாதம் பௌர்ணமி டைமில் மட்டும் ஓப்பன் ஆகும். ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு இடம். இதை பற்றி போக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். போகிற வழியிலே பாருங்கள், திஷ்டி பொம்மை கடைகள் நிறைய இருக்குது. யாரெல்லாம் வயசானவங்க குழந்தைங்களோட வராங்களோ அவங்களெல்லாம் இங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வழியாக தான் இறங்கி வரணும். இறங்கி எல்லாத்தையுமே அந்த பக்கம் பிடிச்சி நிறுத்திடுறாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இங்கே பாருங்கள், பாபா விநாசம் டேம் வந்துடுச்சு. அப்படியே நடந்துடலாம். இந்த இடத்துக்கு நம்ம நார்மல் டைமில் வரும்போதும் சுற்றி பார்க்க வரலாம். அப்படி வந்தோம்னா இந்த இடத்துல இங்கே வரையும் உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு தீர்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கெல்லாம் குளிப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த இடம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதில் போவோம். பாருங்க, தும்புரு தீர்த்தம் முக்கூட்டி
இந்த பாபா விநாசம் டேம் தான் நம்ம ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துலேருந்து தான் நம்மளோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்லேயே நம்ம கொண்டு வர பேகுன்னு எல்லாமே தரவாக செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். செக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வந்தாச்சு. என்ன சார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வந்துட்டிங்களா? அலோவ் பண்ணிட்டாங்களா உங்களா? என்னோட வயசானவங்க நீங்கள் இருக்கும்போது நான் வராமல் இருப்பேன். வாங்க நக்கல்யா அவனுக்கு. இதை பாருங்க, இந்த டேம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வா, பயங்கரமாக இருக்கு. ஓகே, அப்படியே நடந்துடலாம். இவ்வளோ நேரமா நீ நின்னதுக்கு ரீசன் என்னன்னு பாருங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் வந்து சாப்பாடு வாங்கல, சாப்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் நாங்கள் எதுவும் வாங்கல, சாப்பாடு வேண்டான்னு வந்தோம். ஆனால் நம்ம குரூப்பில் கவி வந்து பிரசாதம் கிடச்சிருச்சா? மாப்பிள்ளை, நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, சாப்பிடுங்க. என்னது பொங்கலா? ரவா உப்புமா. தமிழ்நாட்டுல முதல்ல இந்த உப்புமா பேன் பண்ணா. சாப்பிட்டு இந்த பாருங்க, இந்த வழியாக அப்படியே மேலே ஏறி போகணும். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் தான் அப்படியே ஏறி போயிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்னால இல்லை, கொஞ்சம் ரெஸ்ஸாக இருக்குது இந்த இடத்துல. போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாகும்னு நினைக்கிறேன். நெட்டுக்கு தான் ஏறி போகுது. ஸ்டார்டிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நெத்துக்குத்தில் மேலே ஏறி வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலான தர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றமாக தான் போகுது பாருங்கள். ஃபஸ்ட்டே வந்து போர்டு வச்சுருக்காங்க, தும்பூர் தீர்த்தம் 5 கிலோமீட்டர்ஸ். இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா போக 6 கிலோமீட்டர், வரதுக்கு 6 கிலோமீட்டர்னு வந்து சொன்னாங்க. சில பேர் 8 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் 7 கிலோமீட்டருங்கிறாங்க, ஒருத்தர் 10 கிலோமீட்டருங்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே போர்டு வச்சுருக்காங்க. நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தது 1 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் வந்து போர்டு வச்சுருக்காங்க. அப்படியே மொட்டல் காட்டில் தான் போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45, 9:30 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே வெயில நடந்து போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த ட்ரெக்கிங். மக்கள் கூட்டம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். வர வழியில் என்னெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருந்தது. இந்த சாமியை கும்பிட்டு அப்படியே திரும்பினா நம்ம குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அலை மோதுற இந்த மக்கள் கூட்டத்துக்குள்ளே அடித்து பிடிச்சி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நம்ம ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணணும். இந்த ட்ரெக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ஈக்குவலாக லேடிஸ் வந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் பாருங்கள். நிறைய வயசு பொண்ணுங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் வராங்க. வயசானவங்க வந்து 50 வயசில் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் எப்படி தான் வராங்கன்னு தெரியல. இத்தனை பேர் வந்து உள்ள வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இந்த தீர்த்தத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சசிக்கு தெரியும் நினைக்கிறேன். சசி சொல்லுவார். சொல்லுங்கள் சசி. எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாமல் எங்கே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க தன்னந்தனியா? ஏதோ ட்ரெயினில் இதோட வரலாறு புறநானூறுல எங்கே வந்தாலுங்க, ஊர்லேருந்து வரும்போது ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, இந்த தும்பூர் தீர்த்தத்தை பற்றி வரலாறாக சொல்லிட்டு வராங்க. பட் நமக்கு தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இதை பற்றி தெரியாமல் இருக்குது. இது ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, அதாவது மேலாவத்தில் வந்து இந்த நாரதர் இருப்பார்ல, அவர் மாதிரியே தும்புருன்னு ஒரு முனிவர் இருந்தாராம். ஸோ அவங்களோட வேலையே எப்பவும் பார்த்தீங்கன்னா நாராயணன், அதாவது விஷ்ணு, அந்த வெங்கடாஜலபதி சொல்கிறோம்ல பெருமாள், அவங்கள வந்து துதி பாடிக்கிட்டு இருக்கிறது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த தும்புருங்கிற முனிவர் வந்து ஒரு விலை மதிப்பான ஒரு அந்த வீணை மாதிரி ஒன்று வச்சுருந்துருக்காரு. அப்போ வந்து அவர் நாரதர் வந்து கேட்டிருக்காரு இது ஏதுன்னு சொல்லி. அவர் வந்து இந்திரன் வந்து அவரை பற்றி பாடுனதுக்கு எனக்கு பரிசாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாரதர் வந்து நாராயணனை மட்டும்தான் நம்ம வந்து துதி பாடுவோம், நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து நீ பாராட்டி பாடி இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ஏதோ அவரை வந்து தள்ளி விட்டதாகவும், அவர் இங்கே வந்து பூமியில் இந்த இடத்துல இப்போ நம்ம தும்புரு தீர்த்தம் பார்க்க போகிறோம்ல அந்த இடத்துல வந்து விழுந்துட்டாராம். அதுக்கப்புறம் அவர் வந்து தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லி தவம் இருந்திருக்காரு. அந்த தவத்தை பார்த்துட்டு நாராயணன் வந்து, அதாவது பெருமாள் வந்து அவருக்கு வந்து விமோச்சனம் கொடுத்து மறுபடியும் மேலோகத்துக்கு வந்து கூட்டிக்கிறாரு. ஸோ அந்த இடம் வந்து இப்போ நம்ம போகிற அந்த தும்புரு தீர்த்தம். அப்போ வந்து அந்த தும்புரு முனிவர் வந்து சொல்கிறாரு, மக்கள் யாரெல்லாம் வந்து இந்த நீரோடையில் இந்த இடத்துல வந்து நீராடிட்டு போகிறாங்களோ அவங்க பாவத்தையும் வந்து நீங்கள் போக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து வர வாங்கிறாரு. அதனால தான் இது வந்து தும்புரு தீர்த்தம்னு பேர் வந்துச்சு. நம்மளை மாதிரி பாவம் பண்ணிங்கெல்லாம் இங்கே வந்து குளிச்சுட்டு போனோம்னா அப்போ தான் மனிதர்கள், பொதுவாக சொல்லணும்னா மனிதர்கள், பொதுவான மனிதர்கள் சொன்ன போனால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா
108 தீர்த்தம் இருக்குது, அதுக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இதுதான் வந்து பெரிய தீர்த்தமாமா. இந்த தீர்த்தம் வந்து பங்குனி பௌர்ணமி நினைக்கிறதோ அது 2 நாள் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். வர வழியிலேயே இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான இடம். நிறையா வீடியோவில் இந்த தும்புரு தீர்த்தத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து காமிச்சிருப்பாங்க. மக்கள் வெயிலில் நடந்து வரனால ஆங்காங்கே நீர் தொட்டிகள் வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் ஃபஸ்ட் எய்டு சென்டரும் இருந்துச்சு. இங்கே நமக்கு ஏதாவது கால் வலி, தலைவலி, காய்ச்சல் அப்படின்னா அதுக்கான மாத்திரைகளும் தண்ணியில் கலந்து குடிக்கிறதுக்கு ஓஆர்எஸும் கொடுப்பாங்க. உண்மையாகவே இதையெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். வெள்ளிங்கிரி வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த கமெண்டில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, மேலே தண்ணி வச்சா நல்லாயிருக்கும், லைட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு எல்லோரும் வந்து அவரை திட்டி ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. பட் இங்கே பாருங்கள் எப்படி வந்து தண்ணி வச்சு மெடிசன் எல்லாம் கொடுத்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் பண்ண முடியும்னு நினைஞ்சா பண்ணலாம். இவ்வளோ மக்கள் வராங்க, எங்கேயுமே பாருங்கள் குப்பை இல்லை. சின்ன சின்ன குப்பை கிடந்தாலும் பின்னாடியே வந்து அதுக்கு 4 போட்டு வந்து பொறுக்கிட்டு வராங்க. மேக்ஸிமம் நடந்து போகிற பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா செப்பல் போட்டும் வராங்க, செப்பல் போடாமலேயும் வராங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் ட்ரெக்கிங் வரீங்கலாம் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டு தான் வருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே நடந்து போகிறோம், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. பயங்கரமாக பாறைகளெல்லாம் இன்னும் போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நார்மல் காலில் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் ஷூ போட்டு நடக்கிறோம். போகிற வழியில் எந்த ட்ரெக்கிங்கில் போனாலும் நம்ம மக்கள் ஒரு வேலை பண்ணுவாங்க. நம்ம கூட வந்தாலே வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள். சார் என்ன பண்றீங்க? சார் சார் என்ன பண்ணுறீங்க? வீடு கட்டுறீங்களா? அது சம்பாரிச்சு அங்கே போய் ஊரில் கட்டுங்க. இந்த கல்லை வச்சு எப்படி கட்ட முடியும்? சாமி இடத்துல நாமளும் வந்து அந்த கடமையை செஞ்சு. ஓ இங்கே பாருங்க எத்தனை பேர் பாருங்க. சசிகுமார், நீங்கள் வீடே வாங்கிடுவீங்க சொந்தமாக, இந்த இது கட்டுறீங்க. என்னடா பாருங்க மக்கள் வந்து எவ்வளோ ஒரு நம்பிக்கை. இருக்கிற கல் எல்லாம் பொறுக்கி பொறுக்கி பயங்கரமாக வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக பிளாக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, கூட்டத்துலேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சு. நல்ல பிளாக், மொத்த லைனா, அதனால வந்து வர முடியல. இங்கே பாருங்க எப்படி பயங்கர பிளாக் இந்த இடத்துல. பாருங்க எழுதியிருக்காங்க 1500 மீட்டர் வந்திருக்கோம். அப்போ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆச்சு 1.5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு. கஷ்டமெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் வருது. நாங்கள் அப்படியே பேசிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சில இடத்த பிளாக் இருந்ததில்ல, கூட்டமாக இருந்ததில்ல, அதனால அப்படியே கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்படி நடந்து போகிற பாதை பாருங்க, பயங்கரமாக கீழே இறங்கி போகிறோம். ரிட்டன் வரும்போது தான் தண்டி நமக்கு நாக்கு தள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமாக நடந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி பைப்பு தான் போட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான இடம், லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. இதை விட்டோம்னா நமக்கு வந்து தண்ணி கிடைக்காது ஒரு வழியில். ஸோ வாட்டர் பாட்டில் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து வெள்ளிங்கிரிலாம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போர்டாவது வச்சுருந்தா பரவாயில்ல. இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே தான் லாஸ்ட்டு தண்ணி இருக்குங்கிறது கிளியராக வச்சுருக்காங்க. மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க, அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு கரெக்டாக வச்சுருக்காங்க. வெள்ளிங்கிரிலாம் இந்த 6வது மலை முடிஞ்சிருச்சுன்னா 7வது மலையில் சுத்தமாக தண்ணி கிடைக்காது. ஸோ அங்கேயே வந்து இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சுருந்தா தண்ணி பிடிச்சிட்டு அடுத்து ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் செய்கிறத திருத்தமாக செஞ்சாங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும். இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்ததில் ஒரு தமிழ் அண்ணா வந்து பிடிச்சிட்டோம். திருவண்ணாமலை. உங்கள் பேர்? விஜயகுமார். ஓகேண்ணா, சொல்லுங்கள். இப்போ எத்தனாவது வருஷம்? இதான் முதல் வருஷம். 5-6 வருஷமா ட்ரை பண்ண கிடைக்கல. சரி, இதான் முதல் வருடம். எப்படி இருக்கு நடக்கிறதுக்கெல்லாம்? பரவாயில்லைங்களா? அதாவது புத்துணர்ச்சினா இதுதான் இருக்கும். இந்த மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி இடத்துல தான் நடக்கும். என்ன வயசுங்க உங்களுக்கு? எனக்கு 40. இந்த மாதிரி எல்லாம் போகணும். ஆமா, கண்டிப்பா போய் அனுபவிச்சிடலாம். ஓகேண்ணா. இன்னும் குறுகிய காலம் தானே இருக்கு, நம்ம வாழ வேண்டிய காலம் குறுகிய காலம் தான். மனிதனோட வாழ்க்கை வயதானே தெரியல எப்ப இருக்கிறோம் இல்லைங்கிறதே தெரியாத நிலையாயிடுச்சு. அதனால இருக்கிற காலத்தை அனுபவிக்கிறோம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. அண்ணா கூட வந்து பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய தமிழர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பா. சரி, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு நம்ம கூட வந்த நண்பரை காமிச்சிடுறேன். யாருன்னு உங்களுக்கே தெரியும். வெள்ளிங்கிரி மலையில் வந்து
நம்ம கூட வந்த நண்பர் தான், என்னோட யூஜி மேட் கவிக்குமரன். கவி எப்படி இருந்துச்சு? எல்லாரும் சூப்பர். நம்ம வெள்ளிங்கிரியில் என்ன என்ஜாய் பண்ணணும்னு எல்லாரும் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, இப்போ இந்த ட்ரிப் எப்படி ஃபீல் பண்றீங்க? பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு கிடைக்காத ஒரு விஷயம் மாதிரி தான். இப்போ பாத்தீங்கன்னா ஏஜ்டு பர்சன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க. நீங்க நம்ம பஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அம்மா அழுவிட்டு போற மாதிரி போச்சு. ஆனா இது என்னன்னா இது முன்னாடியே ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது லேட்டா செய்யும். இதை கொஞ்சம் ஏர்லயே முன்னாடியே நம்ம வயது இறக்கும் போதே இருக்கிறப்பயே நாம அதை பண்ணோம்னா பரவாயில்ல. கடைசீட்டுல நம்ம அதை தேடுறது. எங்க அப்பா பேசிட்டு இருக்கும் போதுதான் இப்ப எங்க அப்பாவே சொன்னாப்ல, நான் போனேன் செக் பண்ணிட்டு அந்த ஏஜ் விஷயத்துல விட்டுட்டாங்க, அவருக்கு ஆசை வந்துருக்குது, அது பண்ண முடியல. அது போல நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அது நண்பர் சுரேஷோட நண்பர்களோட மற்ற நண்பர்களோட வந்தது ரொம்ப நல்ல ஒரு ஞாபகங்கள், சந்தோஷங்கள், என்னைக்கு மறக்க முடியாத நினைவுகள். என்னன்னா இங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பிளேஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் ஓப்பன் ஆகிற பிளேஸ் இருக்குது. ட்ரெக்கிங், டெம்பிள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது எல்லாமே கவர் பண்றதுதான் இந்த சீரீஸ். அது இந்த சீரீஸோட மொதல் வீடியோ. நம்ம இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பண்றோம். அது தமிழ்நாட்டுன்னு இல்லை, வெளியில இது மாதிரி ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு எங்க இருந்தாலும் அதை தேடி பிடிச்சி நம்ம பண்ண போறோம். சரி வாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா 2 மலை தெரியும். இந்த மலையோட இடையில தான் நம்ம நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க, பயங்கர வெயில். லேடிஸ் எல்லாம் நடந்து வரதெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த அம்மாலாம் பாருங்க, நடக்க முடியாம வழியில ஒருத்தரோட கை பிடிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. நடக்க முடியாம பாவம் அம்மா நடந்து வராங்க. எந்த ஊருங்கம்மா? நடந்து போயிட்டு வரக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? 13 வருஷமா 13 வருஷமா வரீங்களா? சரி சரி. நடந்து வர வழியில 2 மரம் இருக்குங்க. இங்க ஒரு மரம், இங்க ஒரு மரம். இந்த மரத்தோட அருமை என்னன்னு இவங்களுக்கு தான் தெரியும். நிழலுக்காக எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டாங்க. நம்ம மரத்தை வெட்டுறோம். பட்டு காட்டுக்குள்ள இருக்கிறது அத்தனை மரம் இருந்தாலும் நம்ம நடந்து வர வழியில நிழல் தரதுக்கு இந்த 2 மரம் தான் இப்போ வந்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, எந்த மரமும் இல்லாம பொட்டல் காடு மாதிரி இருக்குது. மக்களே, நம்ம ஒரு அண்ணனை பார்த்திருக்கோம். மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? அண்ணனை பாருங்க. அண்ணன் வெள்ளிங்கிரியில் நம்ம கூட வந்தாரு. நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம கூடயே வந்துட்டு இருந்தாரு. இந்த வீடியோ நான் காட்டினா தெரியும். நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது டப்பு நம்மளை பிடிச்சிட்டாரு. வெள்ளிங்கிரியிலே என் கூட வந்தீங்க, இங்கேயும் பார்த்துட்டீங்க. எப்படிங்க இருக்குது? சூப்பரா இருக்கு ட்ரெக்கிங். சூப்பர் ட்ரெக்கிங். எந்த ஊர்? ராணிப்பட்டம். ராணிப்பட்டம். பேருங்க? ஆனந்தம். ஆனந்தம். இப்போ ரிட்டன் மேலே ஏறி முடிஞ்சிச்சு, நான் குளிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்தது இதே மாதிரி சரிங்க பாருங்க. நம்ம அண்ணன் அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் பார்த்துட்டோம். சரி வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். சரிண்ணா. ஓகேங்க, இது வரைக்கும் 4 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் நம்ம கீழே இறங்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு பர்சன் நான் காட்டுறேன். ரகுங்கவா, நம்ம கூட ட்ரக் அடுத்த பர்சன். ஹாய் ரகு. இது பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான், அவன் என்னோட மாமா பையன். ட்ரக் போகும்போது நம்ம வீடியோலாம் பார்த்து, மாமா நானும் உங்க கூட வரேன், ட்ரிப் போகும்போது கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டான். இது உனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் தானே? இதை பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த ட்ரெக்கிங் வருது ஃபர்ஸ்ட் டைம் முத வந்தனால ரொம்ப என்ஜாயா இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல, புதுசா ஃபீல் ஆகுதா இந்த மாதிரி ட்ரக்? ஆமா, அதான் என்ன சொல்றேனே தெரியல. முத பேசுறதுனால ஒரு மாதிரி பதட்டமா முதல்ல வீடியோல வந்தால பதட்டமா இருக்கிறாமா. சரி, இந்த மாதிரி எல்லாம் இவன் போனதே இல்லைன்னு சொல்லி சொன்னான். சரி, அதனாலதான் வெளியில கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. சரி வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். போயிட்டு ஃபுல்லும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி வீடியோல பேசலான்னு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்க. இப்படி நடந்து கீழே போய் மலையோட ஓரத்திலேயே எப்படி நடந்து போறாங்க பாருங்க.
இங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்க, பள்ளத்தாக்கு ஏரியா பார்த்து போகணும்னு சொல்லி எல்லாமே பள்ளத்தாக்கில் போயிட்டுருக்காங்க. இந்த ஏரியாவில் ஒருத்தர் பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே இருக்கிற அந்த பாறையில் வந்து போய் படுத்திருக்காரு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அண்ணா வந்து பிடிச்சிட்டாரு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. நான் கூட சொன்னேன் இது தம்பி வா தம்பி மேலே கொஞ்சம் தம்பி தெலுங்கா தமிழா சுவாமி ராசாமி. ஸோ அங்கே போய் படுத்திருக்காரு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம போகும்போது நிறையா வாட்ச் பண்ணி கைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எட்ஜாக இருக்கிறனால கயிறு கட்டி வச்சுருக்காங்க, யாரும் அந்த பக்கம் விழுந்துடக்கூடாது அப்படின்னு. கயிறு பிடிச்சிட்டு தான் எல்லாரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாலாம் பாருங்க, ஏற முடியாம எப்படி ஏறி வராங்கன்னு. ஏறுறதாங்க கஷ்டம், இறங்குறதெல்லாம் ஈஸியா இறங்கிடலாம். ஏறி வர்றதுக்குள்ள கோவிந்தா கோவிந்தா. இந்த இடம் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்குதுங்க. என்னன்னா அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்து போறோம். பாருங்க, இவ்வளோ நேரமாக நடந்ததில் மரங்கள் நிறைந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ளே நுழைய ஆரம்பித்தோம். இவ்வளவு நேரமாக வெயிலில் நடந்து வந்த மக்களுக்கு மரங்கள் அதிகம் இருந்தனாலையும் இங்கேயே ஒரு ஓடை போனதுனாலையும் இந்த இடத்துலையே உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதனாலேயே இந்த இடத்துல மக்கள் கூட்டம் ரொம்பவே நிறைய இருந்தது. நாங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே இந்த ஓடையை கடக்க ஆரம்பித்தோம். இனிமேல் பாதை குறுகலாக இருக்கிறனாலையும் மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனாலையும் இந்த கூட்ட நெரிசலெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த இடத்துல ஒவ்வொரு பேட்சாக நிற்க வச்சு விட்டதுனால நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். நம்ம மக்களும் கண்டுபிடிச்சிட்டோம். சசியோட ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. இங்கே பாருங்க, இத்தனை கூட்டத்துலேயும் ஒருத்தர் தனியாக தெரிகிறாருன்னா அது நம்ம ஜான் சீனா தான். ஜான் சீனா கெட்டப்பில் பாருங்க. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்க. சசிகுமார் எங்கே போனீங்க? இவ்வளோ நேரம் உங்களை தேடி காடு காடாக அலைஞ்சோம். ஒவ்வொரு இடமா தண்ணி போகிற இடமா? ஏன் தண்ணி போற இடம்? தண்ணி குடிக்க எங்கேயாவது கீழே காட்டுக்குள்ளே போயிட்டீங்களா தண்ணி இல்லாமல் அப்படின்னு. அப்படியே வந்து ஒரு புகைக்கில் வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க இந்த இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து தண்ணி போயிருக்குது. எப்படி வந்து அரிச்சிட்டு போயிருக்குது பாரு. ஏசாச்சி ஃபுல்லு தண்ணி போய் தான் நல்லா எப்படி அரிச்சிருக்கு பாரு. இந்த கல்லுக்குள்ள தான் நடந்து போகணும். நானும் எத்தனையோ பிளேஸ்க்கு வந்து போயிருக்கேன். ஏசாச்சி ட்ரெக்கிங் போனால இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஓடை பார்த்தோம்னா ஒரு ஃபேஸ் வாஷ் போடுவோம், பட் இங்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம கையை கீழே வச்சோம்னா காலில் தான் மிதிப்படுவோம். அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற கல்களோட காலோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இந்த கூட்டத்துக்குள்ள நம்ம எங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்றது? ஓகே ஓகே, நிக்காதீங்க, நடங்க. அக்கா பொரி எங்க வைக்கிறாங்க? பொரி முன்னாடி இருக்கா? டேஸ்ட் பாக்குறேன். சசிகுமார் பொரி எங்க இருக்குன்னு கேட்கறது பெருசு. டேஸ்ட் இருங்க, உங்களுக்கு அடுத்து வரங்கிட்டு டேஸ்ட் வாங்கி தரேன். டேஸ்ட் பார்த்தா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். கடைக்காரர்கிட்ட கேட்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். என்னன்னு பாருங்க, இந்த மரம். இந்த மரத்தோட பேர் வந்து ராம் லட்சுமண் மரம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இந்த இடத்துல வழிபட்டுட்டு தான் அப்படியே உள்ள போவாங்க. எவ்வளோ ஹைட்டு பாருங்க மரம். கோவிந்தா அடுத்தது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். கோவிந்தா பொரி எல்லாரும் சாப்பிட்டு போனாங்க. பொரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பொரி எவ்வளோ சசி? 30 ரூபா. பயங்கர பசி. பொரியை வாங்கி கொஞ்சம் பசி போத்து தான் வேறு வழியே. நாங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வராதனால இந்த பொரி தான் எங்களோட பசியை போக்குச்சு. இந்த பொரியை சாப்பிட்டுட்டு நடந்ததில் நாங்கள் அடுத்ததாக பார்த்தது நடு காட்டுக்குள்ள இருக்கிற இந்த புற்றுக்கன். இந்த புற்றுக்கனை சுற்றி வந்து வழிபட்டுட்டு அப்படியே திரும்பினா மறுபடியும் கயிறு கட்டி எங்களை எல்லாம் நிற்க வச்சுட்டாங்க. இந்த இடத்துல மக்களோட கூட்டம் அதிகமாக இருந்தனால ரொம்ப நேரமாக நாங்கள் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. ஒரு வழியாக இந்த கூட்டத்திலேருந்து வெளியே வந்து மறுபடியும் இந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பித்தோம். கோவிந்தா எத்தனை கிலோமீட்டர் கோவிந்தா வந்துருக்குறோம்? கோவிந்தா இங்க பாருங்க கோவிந்தா, தும்முரு தீர்த்தம் இன்னும் 1 கிலோமீட்டர். பாறையா ஏறி
நடந்து வந்தாலும் கிலோமீட்டர் குறைய மாட்டேங்குது. எப்படிங்க குறையுங்க பாருங்க, இவ்வளோ மக்கள் இவ்வளோ ரஷ் ஆகி போனா எப்படி வந்து குறையும். பாறைக்குள்ள நடந்து போகும்போது இங்க பாருங்க, சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? அண்ணனை பார்த்தாச்சு. ஆனா உங்க பேர் கணேசன். கணேசன் நம்ம வெள்ளியங்கிரியில வந்து பார்த்துருப்பீங்க, பொதிகைமலையில பார்த்துருப்பீங்க. பொதிகைமலையில சரி வெள்ளியங்கிரின்ட்ட பொதிகைமலை அகஸ்தியர் குளம் இருக்கீங்களா, நம்ம மேலே போனா மேலே விட மாட்டாங்கன்னு சொன்னது அண்ணன் தான். அண்ணன் 3 பேர் வந்தாங்க, இவங்க தான் எங்களுக்கு நைட்டு சொன்னாங்க. அண்ணனும் வந்திருந்தாரு அதுல. எப்படின்னா இருக்கு இந்த ட்ரெக்கிங், எப்படி இருக்கு? செம சூப்பரா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தீர்த்தமலை எப்படி தண்ணி நல்லா வருது, குளிக்கலாமா? குளிக்கலாம், சேஃபா போங்க. வழுக்குதாங்க. ஆமா, பார்த்து அண்ணன் திருச்சி தானே? ஆமாண்ணா திருச்சி தான். யதார்த்தமா 2-3 பேர்த்த பார்த்துட்டோம் நம்ம. எப்படி இது நம்ம வீடியோ அகஸ்தியர் கூட வீடியோ உண்மையை சொன்னோமா பொய் சொன்னோமா? உண்மையா சொன்னீங்கண்ணா. என்ன இருக்கு அதை சொல்லிருக்கீங்கண்ணா. ஓகே ஓகே சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் பார்ப்போம். கண்டிப்பா பார்ப்போம்ண்ணா. ஓகேண்ணா, பாய் பாய்ண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா அண்ணன் வந்து நான் மறக்கவே முடியாது. என்னன்னா எனக்கு கால் வந்து பிடிச்சிருச்சு. அண்ணன் தான் வந்து ஏதோ ஒரு மசாஜ் மாதிரி ஒன்று பண்ணார், சதைப்பிடிப்பு வந்து விட்டுச்சு. அப்புறம் அண்ணன் தான் சொன்னார் மேலே விடாம ஏமாத்துறாங்க, பார்த்துப்பாங்க 2-3 நாளாக நடக்குதுன்னு சொல்லி. அப்புறம் அதை வச்சு தான் நம்ம வந்து மேலே போய் அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி சாமி பார்த்தோம். சான்ஸே இல்லை, நம்மளை ஒரு 2 பேர் அவங்களே நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல மட்டும் கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. பயங்கர ப்ளஸ் எல்லாமே பாறைக்குள்ள தண்ணி, காலை வச்சு வரணும். நிறைய வயசானவங்க லேடிஸ் எல்லாம் வரனால சிரமம், அவங்களாம் வர முடியல, ரொம்ப ஸ்லோவாக வரனால நம்மளும் ஒவ்வொருத்தர பிடிச்சி ஏற்றி விட்டு தான் வர மாதிரி தான் இருக்குதான்றது இப்போ புரியுது. ஆக்சுவலி அந்த 4 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதை விட அந்த 1/2 கிலோமீட்டர் ஃபுல்லாக போனேன், கம்ப்ளீட்லி டன். ஏன்னா ரோடு இல்லை, நடக்க பாதையும் இல்லை, பாதை இல்லை. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பெரிய பெரிய பாறைகளும் அதோட தண்ணீரும் தேங்கி இருந்தனால இதில் நடக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது. அதோட மக்களோட கூட்டமும் அதிகம் இருந்தனால அசம்பாவிதத்தை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கயிறு கட்டி தான் எங்களை கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா அலோவ் பண்ணாங்க. இப்படியே பாறைகளில் ஏறி நடந்ததில் நாங்கள் பார்த்தது தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு இடம். இந்த சீனுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம். பிரமிப்பான இடங்க, பயங்கரமா இருக்கும். தம்பி போலாம், வாங்க வாங்க வாங்க. அப்பா பாப்பா பாருங்க, வாவ் வேற லெவல். இந்த ட்ரெக்கிங்லேயே ஹைலைட் ஆனது நம்ம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான இடம் தான். 2 பெரிய மலைகளுக்கு இடையில இருக்கிற பிளவுக்குள்ள தான் நம்ம அடியில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பார்க்கவே பிரமிப்பாக இருக்கும். இந்த இடத்துல ஆழமான பகுதியில் தண்ணி நிற்கிறதுனால மறுபக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பக்கம் போக முடியும். ஒரு வழியாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இடுப்பளவு இருக்கிற தண்ணிக்குள்ளே நாங்கள் மறுபக்கத்துக்கு நடந்து வந்தோம். இந்த தண்ணியை கிராஸ் பண்ணி பாறை இடுக்குக்குள்ளெல்லாம் நடந்து வெளியே வந்து பார்த்தா இன்னொரு பிரம்மாண்டமான இடம். எப்படி தான் இந்த மாதிரி இடமெல்லாம் உருவாச்சுன்னு நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருந்தது. இந்த இடத்துல எல்லாம் சுத்தமா பாதையே கிடையாது. இங்க இருக்கிற பாறைகளுக்குள்ள தான் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன கதையில வர தும்பூர் முனிவருக்கு ஒரு சிலை வச்சு அதுக்கு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா நம்மளும் இங்க இருக்கிற மணி அடிச்சு இந்த தும்பூர் முனிவரை வழிபடலாம். ஒரு மணி அடிக்கிறோம். சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து இது இருக்குன்னு. எங்களுடைய ஃபர்ஸ்ட்டு, அதாவது வருடத்தில் ஒரு முறை அப்படிங்கிற சீரீஸில் முதல் வீடியோ அது பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ ஒரு திருப்தி எண்டில் தான் இருக்குங்க. போயிட்டு வந்துட்டோம், பக்கமாக வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து கியூவில் நிற்கிறாங்க. அப்படியே இந்த கூட்டத்துக்குள்ளேயே போக வேண்டியதுதான். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. எவ்வளோ தூரத்தில் நிற்குது வேறு. அந்த அம்மா ஏறிடுச்சுப்பா, எப்படியா பிடிச்சி மேலே ஏற்றிட்டாங்க. சொல்லலை ரிஸ்க்குன்னு. இந்த மாதிரி ரிஸ்க் வேலையில் இறங்காதீங்க சொன்னால் யாரும் கேட்கறதில்ல. இப்போ அவரு பாருங்க, அவரும் ரிஸ்க் எடுக்கிறாரு. அப்படியே சிங்கிள் லைனில் உள்ளே விடுறாங்க. இந்த இடம் பாருங்க, போக்குள்ள தான் நடந்து போகணும் சிங்கிள் லைனில். இந்த பாருங்க, பார்த்துப்பாங்க டவுன்.
ஓகே ஓகே ஓகே. அப்பா வந்தாச்சுப்பா, வந்தாச்சு. தும்புரு தீர்த்தத்தை பார்த்தாச்சு. இங்கே பாருங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம நடந்து வந்த பாதை எண்டுக்கு வந்துருச்சு. அப்படியே திரும்பி பாருங்க, இந்த பாறை இடுக்குக்குள்ள தான் நம்ம நடந்து வந்தோம். எங்கடா பாதை எண்ட் ஆயிடுச்சு, தும்புரு தீர்த்தத்தை காணான்னு தானே பார்க்குறீங்க. இந்த இடம் எண்டு இல்லைங்க. இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் திரும்பினா நம்ம கண்ணுக்கு காட்சி தர பாறை இடுக்குகள் இருந்து வர நீர் ஊற்றான இந்த தும்புரு தீர்த்தத்தை நம்மளால பார்க்க முடியும். மக்கள் எல்லாம் கோவிந்தாங்கிற கோஷத்தோட தங்களோட பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு இந்த தும்புரு தீர்த்தத்துல நீராடி அவங்க கொண்டுகிட்டு வந்த வாட்டர் பாட்டில் பாலித்தீன் கவர்ல இந்த தும்புரு தீர்த்தத்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் இந்த கூட்டத்துக்குள்ள போய் இந்த தும்புரு தீர்த்தத்துல நீராடி என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த தும்புரு தீர்த்தத்தை வாட்டர் பாட்டில பிடிச்சிட்டு ஒரு விதமான பரவசத்தோட வெளியில வந்தேன். கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். உண்மையிலுமே ஒர்த்தான ஒரு இது. சசி தான் காணோம். சசிகுமார், சசி எப்படி இருந்தது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கேன். இது வந்து ஒரு நார்மலான ஒரு ட்ரெக்கிங் நினச்சி தான் வந்தேன். அந்த லாஸ்ட் ஒன் கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, சீரியஸாக எனக்கு வந்து ஒரு மாதிரி மிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு. என்ன சொல்றது, நேச்சர் கிடையாது. இப்படிலாம் நேச்சர் வந்து இவ்வளோ கிஃப்ட் கொடுத்துருக்கு அப்படின்றதே வந்து நீங்களாம் வந்து ஃபீல் பண்ணுறவங்களால தான் வந்து சொல்லவே முடியும். சசி சொன்ன மாதிரி இயற்கையின் அழகை நேரில் வந்து பார்க்கும்போது தான் அதோட அருமை நமக்கு புரியும். மனிதன் என்னதான் செயற்கையாக பிரம்மாண்டத்தை உருவாக்குனாலும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் அதையெல்லாம் இயற்கைக்கு ஈடு இல்லைன்னு நமக்கு தெரியுது. கூட்டிட்டு வந்து அட்டகாசம். இந்த மாதிரி நிறைய ட்ரிப்பு போ, சுற்றி பாரு. ஓகே, போகிறோம். இனிமேல் நம்ம ட்ரிப்பு எங்கே போனாலும் வரணும்னு சொல்லியிருக்கேன் பையன். பார்ப்போம் எத்தனை ட்ரிப்புக்கு வராது. ஓகேங்க, செம்ம என்ஜாய். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து வாயில் சொல்கிறது வந்து தெரியாது. நீங்கள் நேரில் வந்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அது வந்து ரியலாக ஃபீல் பண்ணும்போது தான் அதோட ஃபீல் வந்து தெரியும். ஓகே, நம்ம அப்படியே போகலாம். இங்கே பாருங்க, எல்லோரும் ரிட்டன் எப்படி வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்க, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 மணி ஆக போகுது. அவ்வளோதான், இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். ரிட்டன் போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. உண்மையாலுமே ஒரு அருமையான இடம், செம்ம அட்வென்ச்சர். சசி பாருங்க, அட்வென்ச்சருக்குள்ளே தான் போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி அட்வென்ச்சர் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு தோணுதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அதுவே ஷேர் ஆகும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஷேர் கூட பண்ணிவிடுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதான், வருடத்தின் ஒரு முறை ஒரு நாள் அப்படிங்கிற இந்த சீரீஸில் முதல் வீடியோவை சூப்பராக திருப்திகரமாக எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நான் பண்ணிட்டேன். எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். அடுத்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸில் பார்க்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் ஓப்பன் ஆகிற ஏதாவது ட்ரெக்கிங்கோ இல்லை கோயில் அது மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வந்து கவர் பண்ணலாம். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுறாங்க. பாய் பாய், பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.